Hello friends, இன்னைக்கு நம்ம கிச்சன் பேக்ஸ்பிளாஷ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை ஜென்ரலாக நீங்கள் கிச்சன் டேடோ டைல்ஸ்ன்னு கூட அதிகமாக கேள்விப்பட சான்சஸ் இருக்குது. ஸோ கிச்சன் பேக்ஸ்பிளாஷ் எங்கே யூஸ் பண்ணுறோம், இதோட பர்பஸ் என்ன, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிச்சன் பேக்ஸ்பிளாஷஸ் என்ன இருக்குன்றதை பற்றி பார்த்துடலாம். அண்ட் அதோட ப்ளஸ் என்ன அண்ட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்கேஸ் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ். ஸோ கிச்சன் பேக்ஸ்பிளாஷ்னா என்ன? மோஸ்ட்லி கிச்சன் பேஸ் கேபினெட்டுக்கும் அண்ட் ஓவர் ஹெட் கேபினெட்டுக்கும் நடுவில் இருக்க ஏரியாவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற விஷயம்தான் கிச்சன் பேக்ஸ்பிளாஷ். ஸோ மெயினாக இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்க் ஏரியாலேருந்து வர வாட்டர் ஸ்பிளாஷஸ்லேருந்தும் அண்ட் தென் லைக் நீங்கள் குக் பண்ணும் போது கிரியேட் ஆகிற இந்த ஆயிலி ஸ்டெயின்ஸ் ஒரு இல்லை இந்த க்ரீஸி ஃபீல்ட்லேருந்து வாலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது தான் கிச்சன் பேக்ஸ்பிளாஷ். அண்ட் இது இதோட பர்பஸ். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுனால இதை பெனிஃபிஷியலாக டிசைனுக்கு பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ண முடியுன்றதுனால ப்ரெசன்ட் டேஸில் கிச்சன் பேக்ஸ்பிளாஷை ரொம்ப அழகான டிசைன்ஸில் நிறைய வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது இருக்க ப்ரெசன்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் பேக்ஸ்பிளாஷஸ்க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா டிசைன் பண்ணணும்னு கிச்சனை டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன கிச்சன் பேக்ஸ்பிளாஷ் டைப்ஸ் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கிச்சன் பேக்ஸ்பிளாஷ் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ். ஸோ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் யூனிவர்சலி அக்செப்டட் ஒரு கிச்சன் பேக்ஸ்பிளாஷ் மெட்டீரியல். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கிச்சன்ஸில் டைல்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அகெயின் இன்னைக்கு நீங்கள் எனி டைப் ஆஃப் டிசைன் தீம் என்ன பண்ணாலும் அதை மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு பர்டிகுலர் டிசைன் ஸ்டைலில் டைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். ஷேப்ஸ்ன்னு சொல்லும் போது ரெக்டாங்குலராக இருக்குது, ஸ்கொயராக இருக்குது, அண்ட் தென் ஈவன் ஹெக்ஸகனல் ஷேப்ஸில் இருக்குது. வேரியஸ் டிசைன் ஸ்டைல்ஸ் லைக் மொராக்கன் தீம் இல்லைனா லைக் இன்னைக்கு ப்ரெசன்ட் டேயில் பார்த்தீங்கன்னா நிறையா லைக் வுடன் லுக்கிங் டைல்ஸை கூட கிச்சன் பேக்ஸ்பிளாஷாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் டைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டைல்ஸோட மேஜர் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஈஸிலி அவைலபிள் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட், இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் கம்பேர்ட் டு எனி அதர் ஆப்ஷன்ஸ். அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் ஈஸி டு இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சிம்பிளரான விஷயம். அண்ட் ஃபோர்த் விஷயம் பார்த்தீங்கன்னா லாங் ரனில் அகெயின் இட் இஸ் ஆல்சோ ஈஸி டு மெயின்டைன். ஸோ ட்ராபேக்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இல்லை. பட் ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ராபேக் பின் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டைல்ஸ்ன்னு வரும்போது க்ரௌட்டிங் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் க்ரௌட்டிங் ஃபேட் ஆகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ரெகுலர் ஒரு பெயிண்ட் டச்சப் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கிச்சன் ரொம்ப நாளைக்கு நல்லா அழகாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேக்ஸ்பிளாஷ் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் மெட்டீரியலே நம்ம பேக்ஸ்பிளாஷாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி நம்ம கவுண்டர் டாப் சாலிட் ஸ்டோன்ஸ் லைக் கிரானைட், குவார்ட்ஸ், சம் சினாரியோஸில் மார்பிள், ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இதையே நம்ம கிச்சன் பேக்ஸ்பிளாஷாகவும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட் நிறைய டிசைனர்ஸோட ஃபேவரட், ஈவன் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐடியா. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த டிசைன் ஐடியா ஒரு டைம்லெஸ்ஸான ஐடியா. ஸோ லைக் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணால் லைக் ஃபியூ இயர்ஸில் ட்ரெண்ட்லேருந்து வெளில போயிடுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இது நிறைய நாள் ட்ரெண்டில் இருக்குது அண்ட் நிறைய பேர் இந்த ஐடியாவை ப்ரிஃபர் பண்ணுறது உண்டு. அண்ட் அகெயின் இதோட மெயின்டெனன்ஸும் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் லாங் ரனில். அண்ட் லுக்ஸ் வைஸ் இது கிச்சனை இன்னும் பெருசு பண்ணி காமிக்கிறதுக்கான இல்யூஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் க்ரியேட் பண்ணுது. அண்ட் தென் இதில் ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ட்ராபேக்ஸ் இஸ் காஸ்ட். பிகாஸ் பேக்ஸ்பிளாஷ் நம்ம அகெயின் கவுண்டர் டாப் மெட்டீரியலை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு காஸ்ட் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
அண்ட் நல்ல ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இதை வந்து எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது உண்டு. யாராவது ஏதாவது ஒரு இன்ஸ்டலேஷன் லைக் ஒரு டைல்ஸ் பண்ணுறவங்களே வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறதோட இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்டு லேபர்ஸை வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணால் அதோட அவுட்புட் நல்லா வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து கிச்சன் பேக்ஸ்பிளாஷ் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் டஃபண்ட் கிளாஸஸ் ஆர் டஃபண்ட் மிரர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ டஃபண்ட்ன்றது இட்ஸ் அ கீவேர்ட். ஸோ நார்மலாக ஏதாவது ஒரு கிளாஸை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாது, ஒரு ஈவன் நார்மல் மிரர்ஸை கூட இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாது. ஏன்னா டஃபண்ட் பண்ணால் அதோட லைஃப் நல்லாயிருக்கும். அண்ட் அகெயின் வேர் அண்ட் டேருக்கு வந்து அது வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ டஃபண்ட் கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் நீங்கள் கிச்சன் பேக்ஸ்பிளாஷாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. அண்ட் தென் இதில் மேஜர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் டஃபண்ட் கிளாஸஸ்ன்னு வரும்போது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல்லான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் லைக் நிறையா கம்பெனிஸ் வந்து இப்போது டிசைன்டு கிளாஸஸ் கூட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அகெயின் நம்மளோட டிசைன் கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்க முடியும். அண்ட் அகெயின் லைக் இதில் அடுத்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன். ஸோ டைல்ஸில் இருக்க மாதிரி அகெயின் இதில் வந்து க்ரௌட்டிங் லைன்ஸ் கிடையாது. ஸோ அது ஒரு மேஜர் பெனிஃபிட். அண்ட் தென் அகெயின் இது வந்து லைக் நீங்கள் ஒரு பியூட்டிஃபையிங் ஒரு ப்ராடக்டாக கூட இது யூஸ் பண்ண முடியும். இதை வந்து கிச்சனை வந்து நல்லா ப்ரீமியமாகவும் லைக் ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவ் கிச்சனாக காமிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேஜர் ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இதில் ரொம்ப ட்ராபேக்ஸ் கிடையாது எக்ஸப்ட் ஃபார் காஸ்ட். அகெயின் காஸ்ட் வந்து இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட்லியர். அண்ட் தென் அகெயின் இன்ஸ்டால் பண்ணுறதும் ஒரு நல்ல ஸ்கில்டு பீப்புள் வச்சு, ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு ப்ராப்பராக டெம்ப்ளேட் எடுத்து அகெயின் இதை இன்ஸ்டால் பண்ணோன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேக்ஸ்பிளாஷ் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக்ஸ்பிளாஷஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் டு பி வெரி ஃப்ரேங்க் இது வந்து லைக் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டிசைன் ஸ்டைலுக்கு தான் வந்து இது ரொம்ப மேஜராக செட் ஆகும். இஃப் யூ ஆர் லைக் ப்ரிஃபரிங் இண்டஸ்ட்ரியல் கிச்சன் டிசைன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக்ஸ்பிளாஷ் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஆரல்ஸ் இதை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கலாம். ஏன்னா லுக் வைஸ் வந்து இது டிசைனுக்கு நிறைய டிசைனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காது. பட் அதர் தென் தட் இதில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல லைஃப் கொடுக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் லோ மெயின்டெனன்ஸ்லேயே இது வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். அண்ட் அகெயின் லைக் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா லைக் மேபி காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இது வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது சீப்பர் கிடையாது. அண்ட் அகெயின் இது வந்து லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் டிசைன் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் அந்த பர்டிகுலர் டிசைன் ஸ்டைலில் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும் இந்த பேக்ஸ்பிளாஷை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். அதர் தென் தட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக்ஸ்பிளாஷ் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேபி ஹாபுக்கு பின்னாடி இருக்க ஏரியாவில் ஒரு ஹைலைட்டிங் எலிமெண்ட்டாக மட்டும் யூஸ் பண்ணிட்டு கூட விடலாம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக்ஸ்பிளாஷ் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டில் இல்லை. பட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க உங்கள் பர்டிகுலர் கிச்சன் டிசைன் ஸ்டைலுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேக்ஸ்பிளாஷை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சன் பேக்ஸ்பிளாஷ் பற்றி டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் லைக் இன்டீரியர் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க, கிச்சன் டிசைன் பண்ணணுன்ற ப்ராசஸில் இருக்கீங்கன்னா நான் கிச்சன் டிசைன் ஐடியாஸ் பற்றி சர்டைன் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதர் தென் தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as well. Thank you so much guys.